அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆண்டோ. இன்றைக்கி ஒரு சூப்பரான தலைப்பில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவு எங்களுக்கு கொடுங்க. நீங்கள் கொடுக்குற இந்த ஆதரவில் தான் நம்ம மேல் மேலே வளர்ந்துக்கிட்டே போவோம். ஓகே, இன்றைக்கி என்ன டாபிக்னால், ஒரு 1000 ரூபாய் இருந்தால் போதும், எவ்வளோ பெரிய ஃப்ரெண்டையும் எவ்வளோ நெருங்கிய நண்பனையும் ஈஸியாக எதிரியாக மாற்றிடலாம். ஆமாங்க, உங்கள் நண்பனை எதிரி ஆக்கணுமா, அவங்ககிட்ட பேசக்கூட தேவையில்ல, சண்டையும் போட தேவையில்ல. ஒரு 1000 ரூபாய் கடனாக கொடுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு உலகத்திலே பெரிய எதிரி அவனாக தான் இருப்பான். இது நிதர்சனமான உண்மைங்க. எவ்வளோ பெரிய ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், நல்ல ஒரு உறவு முறையாக இருக்கட்டும், இந்த பணத்தால் தான் இங்கே எல்லா பிரிவினைகளுமே உண்டாகுது. பணத்தை வச்சு தான் இங்கே உறவு முறைகளுமே இருக்குது. இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு 1000 ரூபாய் கடன் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்டுங்கிட்ட ஒரு 4 முறை கேட்டு பாருங்களேன். என்ன மச்சான் இது, நம்மளே இதையே திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டு கிடக்குற அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. என்னடா ஒரு 1000 ரூபாய் விட மாட்டேடா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எந்த கஷ்டத்தில் கொடுத்தீங்கன்னு அவனுக்கு தெரியாது. அதே மாதிரி அவனுமே திருப்பி கொடுக்கறதுக்கு இழுத்தடிப்பான். நீங்கள் கேட்கும்போது நடா ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆகிடுமேடா அப்படின்னு ஒரு யோசனையில் நீங்கள் யோசிச்சுக்கிட்டு கேட்பீங்க. ஆனால் அவன் அந்த சிந்தனையே இல்லாமல், நடா 1000 ரூபாய் காசுலாம் நீ கேட்குறியடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஆனால் அதே 1000 ரூபாய் காசு தான் அன்றைக்கி அவனுக்கு ரொம்ப பெருசாக தெரிஞ்சுது, உங்கள்கிட்ட கேட்டிருப்பான். இன்றைக்கி அதே 1000 ரூபாய் காசு அவருக்கு ரொம்ப சின்னதாக தெரியுது. என்னடா இதெல்லாம் திருப்பி கேட்குறியாடா அப்படின்ட்டு உங்கள்கிட்ட சொல்லுவான். அதான் நீங்கள் உங்கள் நண்பனை இல்லை வேறு உறவு முறைகளை எதிரியாக்குன்னா அவங்களுக்கு கடன் கொடுங்க. இந்த கடன், இந்த பணம் உலகத்தில் எல்லா உறவுகளையுமே அழிச்சிடுது. நல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே, நல்ல அண்ணன் தம்பிக்குள்ளே, அக்கா தங்கச்சிக்குள்ளே எந்த விஷயம் முட்டுக்கட்டியாக நிற்கிதுன்னா பணம். இந்த பணம் என்ற விஷயம் மட்டும்தான் இங்கே எல்லா பிரிவுகளுக்கும் காரணமாக இருக்குது, எல்லா சண்டை சச்சரவுக்கும் காரணமாக இருக்குது, தேவையில்லாத எல்லா விதமான கெட்ட விஷயங்களுக்குமே காரணமாக இருக்குது. நம்ம அதுக்காக பணத்தை சம்பாதிக்காமல் இருக்கவும் முடியாது, அதுக்காக நம்ம பணம் இல்லாமல் வாழவும் முடியாது. ஆனால் எதுலையுமே ஒரு ஜாக்கிரதை வேணும். பணம் 10 செய்யும், இப்போது எல்லாத்தையும் செய்யும். பார்த்துக்கோங்க. See you guys.